ஏபோத்து. ஏபோத்தை பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோள் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. பிரதான ஆசாரியனுடைய வெளிவஸ்திரம் ஏபோத்து என்று அழைக்கப்படுகிறது. பிரதான ஆசாரியனுக்கு கீழே ஊழியம் செய்கிற மற்ற ஆசாரியர்கள் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருப்பார்கள். அப்பொழுது ராஜா தேவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தேவேக்கு ஆசாரியர் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 1 சாமுவேல் 22:18. சாமுவேல் சிறு பிள்ளையாண்டானாய் இருந்தபோதே சணல் நூல் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். 1 சாமுவேல் 2:18. தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணிய போது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். 2 சாமுவேல் 6:14. பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரம் ஏபோத்து பொன்னினால் செய்யப்படுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஏபோத்தை பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோள் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும், அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். பிரதான ஆசாரியனுக்கு 2 விசேஷித்த கற்களை செய்து அவற்றை ஏபோத்து தோள்களின் மேல் வைக்க வேண்டும். இந்த கற்களில் இஸ்ரவேல் புத்திரருடைய 12 கோத்திரத்தாரின் நாமங்களும் வெட்டி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இது பற்றி மோசேக்கு சொல்லும் போது, பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக என்றும், அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் என்றும், ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக என்றும் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர வேண்டும். அதற்காக அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க வேண்டும். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்ட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதியார் விக்கிரக ஆராதனையில் ஏபோத்தை பயன்படுத்தினார்கள்.
மெய்யான தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள் ஏபோத்தை பயன்படுத்தினார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இதை தங்களுக்கு மாய்மாலமாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஏபோத்தை செய்வதற்கு பொன்னும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் பயன்படுத்தப்படுகிறது. பொன்னை இழைத்து மெல்லிய நூல் போலாக்கி பொன்னால் இரத்தாம்பரம், சிவப்பு, நீலம், வெண்மை ஆகிய வண்ணங்களில் பொன் நூலை உண்டு பண்ணுகிறார்கள். ஏபோத்தில் வைக்கப்படும் மாதுளம் பழங்களை இழைக்கப்பட்ட இந்த நூல்களால் செய்கிறார்கள். ஏபோத்து பிரதான ஆசாரியருக்குரிய விசேஷித்த வஸ்திரம். இதில் நியாயவிதி மார்பதக்கம் இணைக்கப்பட்டிருக்கிறது. கைகளுக்கு கீழே இடுப்புக்கு மேலே விசித்திரமான கச்சையால் 2 துண்டுகள் இருக்கும். 2 தோல் துண்டுகளில் 2 கோமேதக கற்கள் இருக்கும். அவற்றில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார்களின் பெயர்களும் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருக்கும். இந்த கற்கள் பொன் குவளைகளில் வைக்கப்பட்டு அவை தோல் துண்டுகளில் பொருத்தப்பட்டிருக்கும். ஏபோத்தின் மீது மார்பதக்கம் வைக்கப்பட்டிருக்கும். மார்பதக்கத்தில் 12 கற்கள் இருக்கும். அந்த கற்களில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரின் பெயர்கள் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருக்கும். ஏபோத்தின் தோல் துண்டுகளில் இது பசும்பொன் சங்கிலிகளால் இணைக்கப்பட்டிருக்கும். எபிரேய மொழியில் விசித்திர வேலையாய் செய்தல் என்பதற்கு பல எபிரேய வார்த்தைகள் உள்ளன. அவை காசாப், மக் அசாபேத், கேசேப் என்பனவாகும். விசித்திர கச்சை ஏபோத்தை முன்னும் பின்னுமாக தாங்கிக் கொள்ளும். ஏபோத்து இடுப்புக்கு மேலும் மார்பதக்கத்துக்கு கீழும் இருக்கும். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக சமஸ்த இஸ்ரவேலரின் எல்லா பொறுப்புகளையும் ஆரோன் தன் தோள்களின் மீது சுமந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆசாரிய கடமையில் ஆரோன் தவறிவிட்டால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அழிந்து போகும். இஸ்ரவேலருடைய எல்லா பாவங்களுக்காகவும் ஆரோன் மட்டுமே வருஷத்திற்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி செய்கிறவர். ஏபோத்தில் பொன்னினால் வளையங்களை பண்ணி வைக்கப்படுகிறது. இரத்தின கற்களை நிறைய பதிப்பதற்காக பொன் வளையங்கள் செய்யப்படுகிறது.